வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜதந்திரிகளின் முக்கிய பொறுப்பு குறித்து ஜனாதிபதி. எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது. கொள்கலன் விடுவிப்பு மோசடி அனுர தரப்பு மீது விமல் பகிரங்க குற்றச்சாட்டு. மனோ கணேசனுக்கு அழைப்பு விடுத்துள்ள அனுர தரப்பு. குழந்தைகளிடையே அதிகரித்துள்ள 3 நோய்களின் பாதிப்பு. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக யாழிற்கு வந்தவர்கள் கைது. நற்சான்று பத்திரங்களை கையளித்த இலங்கைக்கான புதிய தூதுவர்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட ஹர்ஷன் டி சில்வாவுக்கு பிணை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துச் செல்வதும் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியிலிருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் நியாயமாக செயல்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயற்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டிற்கான தமது சேவைகளை செயற்திறன் மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையில் உள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இலங்கையில் நடந்த சில சம்பவங்களால் தூதுவர்கள் கடந்த காலங்களில் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தற்போதைய அரசாங்கம் தூதுவர்களின் கௌரவத்தை பாதிக்கும் எவற்றையும் செய்யக்கூடாது என்றும் எந்த நேரத்திலும் தூதுவர்களுக்கு அரசு துணை நிற்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்த்த ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோரினால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்திற்கு விசர் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணையளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைப்பது ஜனநாயக விரோதமானது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேஜராக ட்ரோய் பல்தாசர் நியமிக்கப்படுவார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கொள்கலன் விடுவிப்பு மோசடியில் கிடைக்கப்பெற்ற பணம் எவ்வளவு என்பது தொடர்பில் கேள்வி எழுவதாகவும் அதில் கிடைக்கப்பெற்ற லாபம் அனுரகுமாரவுக்கா அல்லது வசந்த சமரசிங்கவுக்கா சென்றடைந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதியிலும் தற்போதைய அரசாங்கம் மோசடி செய்துள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கு 60 ரூபாய் வரி அறவிட்டால் இறக்குமதி செய்பவருக்கு எந்தளவு லாபம் மீதமாகின்றது. அந்த லாபத்தை 2ஆக பிரித்து எங்கு அனுப்புகின்றார்கள்? அனுரகுமாரவுக்கா அல்லது வசந்த சமரசிங்கவுக்கா கொள்கலன்கள் விடுவிப்பு மோசடியில் கிடைக்கப்பெற்ற பணம் எவ்வளவு என யாருக்கும் தெரியாது. அண்மை காலத்தில் இடம்பெற்ற பாரிய பண மோசடி இதுவாகும். மற்றவர்களின் குறைகளை தேடிக்கொண்டும் கதைத்து கொண்டும் இருக்கும் கிணற்றடியில் கலந்துரையாடும் ஒரு அரசாங்கம். இதனை தவிர 7 மாதங்களில் இவர்கள் எதை செய்திருக்கின்றார்கள் என கேட்கின்றேன். அதனால் மக்கள் இவர்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்தே வாக்களித்தார்கள். வணங்கப்போன விகாரை தலையில் இடிந்து விழுந்தால் ஏற்படுகின்ற கோபம் வேறு ஒரு இடத்தில் இடிந்து விழுவதை விட அதிகமாகும். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகமான சபைகளுக்கு எந்த கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் யார் ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகின்றது. அதனால் அவ்வாறான சபைகளை ஆளும் அரசாங்கம் ஆட்சி செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க போவதில்லை. அதே நேரம் எதிர்க்கட்சியில் ஏதாவது கட்சி ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நிபந்தனையும் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம்.
பெரும்பான்மை இல்லாத இடங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு தனது கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அது தவறல்ல என்றும் தற்போதுள்ள தேர்தல் முறைப்படி அது ஜனநாயகம் என்றும் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத இடங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு தானும் தனது கட்சியும் தற்போது கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கொழும்பு மாநகர சபை உட்பட யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிறுவனங்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கான கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். குழந்தைகளிடையே தற்போது 3 நோய்களின் பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இன்ஃப்ளூயன்சா, டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன்குனியா ஆகிய தொற்று நோய்களே இவ்வாறு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த பண்டிகை காலத்தில் குழந்தைகள் அதிகமாக வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டமே இதற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த வைரஸ் நோய்களில் குறிப்பாக இன்ஃப்ளூயன்சாவின் அதிகரிப்பு காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. சமீபத்திய மழைப்பொழிவு மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கூடுதலாக வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பையும் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து படகு வழியாக யாழ்ப்பாணம் வந்த 4 உட்பட 6 பேர் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று மண்டபம் அகதி முகாமில் தங்கியிருந்த 4 வல்வெட்டித்துறையில் இருந்து சென்ற 2 படகில் ஏற்றி வந்த வேளை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை மற்றும் மன்னாரைச் சேர்ந்த குறித்த 4 படகு ஓட்டிகள் 2 இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் 2 சிறுமிகளே மண்டபம் அகதி முகாமில் இருந்து படகில் ஏற்றி வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்த தூதுவர்கள் 7 பேர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உத்தியோகபூர்வமாக தங்களது நற்சான்று பத்திரங்களை கையளித்துள்ளனர். அர்ஜென்டினா குடியரசு, சிம்பாப்வே குடியரசு, இஸ்ரேல், பிலிப்பைன்ஸ் குடியரசு, டஜிகிஸ்தான் குடியரசு, கம்போடியா ராச்சியம் மற்றும் டென்மார்க் ராச்சியம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களே இவ்வாறு நியமனம் பெற்றுள்ளனர். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமாநாயக உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட காணி மீட்டல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபன முன்னாள் தலைவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. காணி மீட்டல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபன முன்னாள் தலைவரான ஹர்ஷன் டி சில்வா இன்றைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த 2014ஆம் ஆண்டு நுகேகொட ரத்தன பிட்டிய தொடக்கம் பெல்லவின்வில வரையான வேரன்ஸ் கங்கை செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் அங்குரார்ப்பண வைபவத்துக்காக நிதி சட்டங்களை மீறி சுமார் 276 லட்சம் ரூபாவை செலவிட்டமை தொடர்பிலேயே ஹர்ஷன் டி சில்வா கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் அவர் முன்னெடுக்கப்பட்ட போது 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் ஹர்ஷன் டி சில்வாவை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தமிழ்வினின் காலைநேர செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.